கல்வி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நடந்த 12th அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக பயன்பாட்டிற்கு 25,000 வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டது. எந்த வகை சான்றாவணத்தில் இந்த நடவடிக்கை பதியப்படும்? த ரைட் ஆன்சர் இஸ் எதிர்ப்பதிவு சான்றாவணம். அடுத்தது செகண்ட் ஒன், முகமதிப்பை விட அதிகமாக பெற்ற தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு பத்திர முனைம கணக்கு. அடுத்த தேர்ட் ஒன், டேலியில் இருந்து வெளியேறுவதற்கு பயன்படும் சாவி என்னன்னு கேட்டிருக்காங்க, Ctrl+Q. அடுத்தது ஃபோர்த் ஒன், வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுவது உபரி அல்லது பற்றாக்குறை. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது மொத்த கடனாளிகளின் கணக்கு. அடுத்த சிக்ஸ்த் ஒன், ஒரு நிறுமத்தின் நீர்மைத்தன்மையை சோதிக்க கீழ்கண்ட எந்த விகிதங்கள் பயன்படுகிறது? த ரைட் ஆன்சர் இஸ் 1 மற்றும் 4. அடுத்தது செவன்த் ஒன், நிரும கலைப்பின் போது மட்டுமே அழைக்கப்படக்கூடிய பங்கு முதலின் ஒரு பகுதி டேஸ் என அழைக்கப்படும் காப்பு முதல். அடுத்தது எய்த் ஒன், கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படாத நற்பெயர் தன்னுருவாக்கப்பட்ட நற்பெயர். அடுத்தது நைன்த் ஒன், பின்வருவனவற்றில் எது நிதிநிலை பகுப்பாய்வின் ஒரு கருவி அல்லது ரைட் ஆன்சர் இஸ் நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலையியல். அடுத்தது 10th ஒன், ஜேம்ஸ் மற்றும் கமல் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர். அவர்கள் சுனில் என்பவரை 1/5 லாப பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்து கொண்டனர். தியாக விகிதத்தை கணக்கிடவும் கேட்டிருக்காங்க. த ரைட் ஆன்சர் இஸ் 5:3. அடுத்தது 11, கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி விலகலின் போது பகிர்ந்து தரா லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு டேஸ் அடிப்படையில் பகிரப்படுகிறது. பழைய லாப பகிர்வு விகிதம். 12, சரியான எண்ணை அடையாளம் காணவும் கொடுத்துருக்காங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் சராசரி லாப முறையில் நற்பெயர் ஈக்குவல் டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. அடுத்தது 13, ஏ மற்றும் பி சி என்ற கூட்டாளிகள் 2:2:1 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். பியின் விலகலின் போது நிறுவனத்தின் நற்பெயர் 30,000 என மதிப்பிடப்பட்டது. கூட்டாளி பிக்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்களிப்பை கண்டறியும். த ரைட் ஆன்சர் இஸ் 8,000 மற்றும் 4,000. அடுத்தது 14, நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது டேஸ் ஒரு சொத்து. அடுத்தது 15, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கும். த ரைட் ஆன்சர் பொது நன்கொடை வருவாயின வரவு. அடுத்தது 16, நடப்பு பொறுப்பு 40,000, நடப்பு சொத்து 1,00,000, சரக்கிருப்பு 20,000 எனில் விரைவு விகிதம் 2:1. அதுக்கடுத்து மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு பெயரளவு. 18, கூட்டாண்மை நிறுவனத்தில் நிலை முதல் முறை பின்பற்றப்படும் போது பின்வருவனவற்றில் எது முதல் கணக்கில் காட்டப்படும் கேட்டிருக்காங்க. த ரைட் ஆன்சர் இஸ் கூடுதல் முதல் கொண்டு வந்தது. அடுத்தது 19க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 110%. அடுத்து 20, உரிமையாளர்களின் சொத்துக்கள் 85,000 மற்றும் பொறுப்புகள் 21,000 எனில் அவருடைய முதல் தொகை. த ரைட் ஆன்சர் இஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.